மாலை நேரத்தில் அவரை துதிக்கவும் அவரை ஆராதிக்கவும் அவர் நமக்கு பாராட்டின இந்த மிகுந்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். வாழ்க்கையில தடைகளை பிசாசு கொண்டு வருவான். எப்பொழுதெல்லாம் நீங்கள் தடைகளை பார்க்கிறீர்களோ, எப்போதெல்லாம் உங்கள் வாழ்வில் வழி இல்லாதது போல தோன்றுகிறதோ, அப்பொழுதெல்லாம் மனதில் கொள்ளுங்கள், கர்த்தர் களமிறங்க போகிறார். கர்த்தர் ஒரு ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே உங்க வாழ்க்கையில செயலாற்ற போகிறார் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது, பலத்தின் மேல் பலன் கொள்ள வேண்டும். ஆமென். இந்த மாலை நேரத்தில் தொடர்ந்து நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் யாவரும் என்னோடு சேர்ந்து மத்தேயு 10வது அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். நீங்க இதற்கு முந்தைய வசனங்களை படிப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அப்படி ஊழியத்துக்கு அனுப்பும்போது அதிகாரத்தை மாத்திரமல்ல, ஒரு சில ஆலோசனைகளையும் அவர்களுக்கு வழங்குகிறார். அது என்னன்னு கேட்பீங்கன்னா, நீங்க என் நாமத்தினால போய் பிசாசுகளை துரத்துவீங்க, வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்குவீங்க. இப்படி நீங்க செய்யும் போது மனிதர்கள் உங்களை என்ன செய்வாங்க? ஒரு சிலர் மனிதர்களுக்குள்ளே தங்களை புனிதர்களாய் காண்பிக்கிறவர்கள், நாங்கள் தான் தேவனுக்கு பிரதிநிதிகள் என்று சொல்லுகிறவர்கள், நீங்கள் என் நாமத்தினால் அற்புதங்களை அடையாளங்களை செய்யும் போது அவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருவார்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிறது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செய்வார்கள்? உங்களை கொண்டு போய் காவலிலே போடும்படிக்கு நியாய சங்கங்களுக்கு மத்தியிலே அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் உங்களை கொண்டு போவார்கள். 17ஆம் வசனம் வாசிங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கவனிங்க, என் நிமித்தம், இயேசு சொல்றார், என் நிமித்தம் நீங்க ராஜாக்களுக்கு முன்பாகவும் அதிபதிகளுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீங்க. அப்படி கொண்டு போகப்படும் போது அவங்களுக்கு முன்னாடி என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து பேசுவார். 19ஆம் வசனத்தை படிங்களா. இப்போ அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் எப்படி பேசுவோம் என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்க. நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும். 20 நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார். ஆமென். வசனம் சொல்லுது, இங்க குறிப்பிட்ட சூழ்நிலையில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களை நீங்க சந்திக்கும் போது எப்படி பேசுவது, என்ன பேசுவது என்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே உண்டாகும். எப்போது உங்க வாழ்க்கையில நீங்க அப்படி உணர்ந்திருக்கிறீங்களா? இதை எப்படி பேசுறதுன்னு தெரியலையே, இதை பேசினா என்ன நடக்கும்னு தெரியலையே. எப்படி பேசுவோம்? எண்ணத்தை பேசுவோம். எண்ணத்தை எல்லாம் பேசிட முடியாது. அப்படி பேசிட்டா, எண்ணினதை எல்லாத்தையும் பேசிட்டா பிரச்சனை ஆயிரும். அப்ப என்னத்தை பேசலாம்? என்ன பேசலாம்? எதை பேசலாம்? கண்டதை பேசிடலாமா? மனதில் தோன்றினதெல்லாம் பேசிடலாமா? அப்படி கிடையாது. எப்படி பேசுவோம், என்ன பேசுவோம் என்ற திகைப்பு வரும்போது நீங்க கலங்காதீங்க.
நீங்கள் பேச வேண்டுவது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். நீங்க என்ன பேசணுமோ அந்த பேச வேண்டிய சூழ்நிலை அமையும் போது அது வரைக்கும் நீங்க திகைச்சென்றிருக்கலாம், அது வரைக்கும் நீங்க பயந்துருக்கலாம், அது வரைக்கும் நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். எப்படி பேசுவேன், என்னத்தை பேசுவேன் என்று சொல்லி அந்த நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு அருளுவார். வேதம் சொல்லுது 20ஆம் வசனம், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். ஆமென். அவர் உங்களோடு கூட பேசுகிறவர் மாத்திரமல்ல, அவர் உங்களுக்காகவும் பேசுகிறவர். ஆவியானவர் உங்களோடு பேசுறது மாத்திரமல்ல, கிறிஸ்தவ அனுபவம் அப்படிதான் தொடங்குச்சு. ஆவியானவருடைய முதற்கட்ட வேலை என்ன நமக்குள்ள அப்படின்னா, சுவிசேஷம் பிரசங்கிச்ச போது, மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிச்ச போது நமக்குள்ளே பாவம் உண்டு என்கிறதை அவர் உணர்த்தினார். நாம் பாவி என்கிறதை உணர்த்தினார். கிறிஸ்துவை விசுவாசிக்க செய்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவை விசுவாசிக்க செய்தார். அதுதான் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்ட முதல் தருணம். நீங்க அந்த அனுபவத்தை ஞாபகம் வச்சுருக்கிறீங்களா? அப்போ அதுதான் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்ட தருணம். நான் பாவி, எனக்கு ஒரு ரட்சகர் தேவை, இதிலிருந்து ரட்சிக்கக்கூடிய ரட்சகர் இயேசுவே என்று நமக்கு ஒரு மாபெரும் உணர்வை அவர் அளித்தார். சரி, உணர்வை அளித்த அந்த நாளில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து போதிக்கப்பட்ட நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். விசுவாசித்து அவரை வாஞ்சித்து பெற்றுக்கொண்டோம். எப்படி ரட்சிக்கப்பட்டோமே, விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டது போல விசுவாசத்தினால் வாஞ்சித்து கேட்டு தேவ ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டோம். பெற்றுக்கொண்ட நாம், தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம் அநேக தருணங்களில் தேவ ஆவியானுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறோம். அவர் நம்மை பலப்படுத்த பேசியிருக்கிறார், நம்மை உணர்த்துவிக்க பேசியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவிக்க பேசினது ரட்சிப்பில் நடந்த ஒரு ஒன் டைம் ஈவெண்ட் கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற ஒரு செயல். ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இடைப்படுகிறார், பேசுகிறார். அவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்கிற அனுபவம் வேறு. அந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருந்தா சந்தோஷம். அவர் நம்மோடு கூட பேசுகிறது மாத்திரமல்ல, நமக்காகவும் பேசுவார். ஆமென். எப்ப நமக்காக பேசுவார்? எந்த சூழ்நிலை ஆவியானவர் நமக்காக பேசுவார்? அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி என்ன நடக்கிறது, நீங்கள் எவைகளூடாய் கடந்து போறீங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, மனிதர்களை சந்திக்கிறீங்க, நல்லாவே அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? கூடவே இருக்கிறார், அது கூட தெரியாதா? தெரியும். எந்த சந்தர்ப்பத்தில் அவர் உங்களுக்குள்ள பேசுவார்னா, எப்படி பேசுவது, எண்ணத்தை பேசுவது அப்படின்னு நீங்க திகைத்து நிற்கிற வேளையில் அவர் உங்களுக்குள் இருந்து பேசுவார். அப்போ ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆவியானவர் நமக்கு மிக சிறந்த உதவியாளராக நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். இப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறார். எவ்வளோ பெரிய ஞானமாய் பேசுகிற மனுஷனை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. எவ்வளோ பெரிய அறிவாக பேசுகிற மனிதனை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் பேசினா பிரச்சனை வராது, தீர்வு வரும். ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் பேச வேண்டியதை அந்த சமயத்தில் உங்களோடு கூட அவர் பேசுவார். ஆமென். இதை லூக்கா 12:12 லூக்கா இவ்விதமாய் சொல்லுகிறார். படிக்கலாம். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். ஆமென். எந்நேரத்திலே போதிப்பார்? அவர் பேசுவார், பேச வேண்டியதும் போதிப்பார். நமக்குள்ள இருந்து பேசுவார். நானா பேசினேன், நான் எப்படிடா இப்படிலாம் பேசினேன் அப்படின்னு நீங்க அப்புறமா ஆச்சரியப்படுவீங்க. அப்ப புரிஞ்சுக்குவீங்க, ஆவியானவர் தான் பேசியிருக்கிறார் அப்படின்னு. அதுக்கப்புறம் பேச வேண்டியதையும் போதிக்கிறாராம். நம்ம என்ன பேசணும்னு நமக்கு இதை தான் பேசணும், நல்லா பொய்யா பேசு அப்படி போதிப்பாரா? வேதம் சொல்லுது, பிசாசு தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பேய் தான் பொய் சொல்லும். உங்களுக்குள்ள ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாரு? யாவரோட என்ன பண்ணு, உண்மையை பேசு.
யாருக்கிட்டையும் பொய் பேசாத, இருக்கிறத இல்லைன்னு சொல்லாத, இல்லாத இருக்குதுன்னு சொல்லாத, பொய்யா புழுவாத, கௌரவத்துக்குனா பந்தாவுக்குனா இல்லை வந்துட்டு மற்ற தீய நோக்கங்களுக்காக பொய்யா புழுவக்கூடாது. ஒரு சிலரை சொல்லுவாங்க, ஐயோ அவன் வாய் திறந்தா வண்டி புழுவியா அப்படின்வாங்க. வண்டி புழுவுனா, வண்டி புழுக்குனா கேள்விப்பட்டுக்கிறீங்களா? வாய் திறந்தா ஒன்னா தான் இருக்கும், லோடா மண் லோடு மாதிரி, கல் லோடு வருது பார்த்தீங்களா, சிமெண்ட் லோடுலாம் வருது. அந்த மாதிரி அவன் வாய் திறந்தாவே புழுவு தான். புழுவாண்டின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். புழுவாண்டின்னு சொல்றது மட்டும் இல்லை, இன்னும் கூட புழுகு மூட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த மூட்டை திறந்தா என்னதான் இருக்கும், ஃபுல்லா பொய்யாதான் இருக்கும். பொய்யை தவிர வேற ஒன்றும் இல்லை. வாய் திறந்தாலே பொய் தான். அப்போ நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறவர் நம்மை பொய் பேச ஒரு நாள் அவர் சொல்லது இல்லை. அவர் பொய் சொல்லணும் போதிக்கவும் மாட்டார். புறம் பேசலாமா? அதுவும் புறம் பேச சொல்வாரா ஆவியானவர்? அந்நிய பாஷை நல்லா பேசிட்டு ஊருக்கு அதை போய் பின்னாடி பேசியிருந்தா ஆவியானவர் அதெல்லாம் செய்யறாரு கிடையாது. அப்ப இன்னும் என்ன, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குறை சொல்லிக்கினே இருப்பாங்க. என்கிட்ட ஒருத்தரை பத்தி குறை சொல்லிக்கினே இருப்பாங்க. இப்ப நான் போயிட்டேன், இன்னொருத்தர் வராரு, நான் போன உடனே வந்தவர்கிட்ட என்னை பத்தி குறை சொல்லுவாங்க. நம்ம கஷ்டத்தெல்லாம் இந்த ஆள்கிட்ட சொல்றோம், இவன் சும்மாவே என்ன பண்றான், தலையாட்டுறான், கவனிக்கவே மாட்டேன்றான் அப்படின்னு அவன் கேட்டு போனான் பாருங்க. இன்னொருத்தன் வந்தான்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க, போனவனை பத்தி எதையாவது, ஒரு சிலருடைய ஸ்பிரிட் அந்த மாதிரி எதையாவது குறை சொல்றோம். குறை சொல்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பார்க்கவே மாட்டாங்க. எங்க போனாலும் எதை வச்சு குறை சொல்லலான்னு தான் பார்ப்பான். கல்யாணத்துக்கு சாப்பாட்டுக்கு போறாங்க, சாப்பிட்டுட்டு வெளியே வந்து சொல்லுவாங்க, உப்பு குறைவா இருந்துச்சு, உப்பு குறைவா இருந்துச்சுன்னு சொல்றீங்க. அதுல என்னென்ன வச்சா, 2 தோசை அமுக்குனேன், 2 பூரி அமுக்குனேன், 1/2 பொங்கல் அமுக்குனேன், 1 மசால் வடையை அமுக்குனேன், 1 மெது வடையை அமுக்குனேன், கேசரி வச்சேன், அதையும் நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன், 1 வாழைப்பழம் வச்சேன், அதெல்லாம் சாப்பிட்டேன், நல்லா இருந்தா சொல்ல. ஒரு சிலருடைய ஸ்பிரிட் ஏதாவது ஒரு குறை சொல்லணும், ஏதாவது ஒரு குறை சொல்லணும். நிறைய எதையுமே நிறைவா எடுத்துக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க எதையுமே குறையா சொல்ல மாட்டாங்க. குறையே இருந்தா கூட அது என்ன சூழ்நிலையை விட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா குறையா சொல்றவன் என்ன பண்ணுவான்னா, என்னத்தை குறை சொல்லலாம், அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவர்னாவும் நம்ம ரொம்ப சரி மாதிரியும், இவர்னாவும் ரொம்ப பர்ஃபெக்ட் மாதிரியும். அப்போ இந்த குறை சொல்றாங்க, அது சரியில்லை, இது சரியில்லை, என் வாழ்க்கையே சரியில்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே சரியில்லை, என்னை எடுத்துக்க ஆண்டவரே, அப்புறமா ஆண்டவரே சரியில்லை, என்னை இன்னும் விட்டு வச்சுக்கிறீ ஆண்டவரே. அப்போ எல்லார் மேலேயும் குறை. இதெல்லாம் ஆவியானவர் போதிக்கிறதா? அப்படி கிடையாது. ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்வார் என்று சொன்னால் அவர் உங்களோடு கூட சிறப்பான விதத்தில் இடைப்படுவார். அவர் உங்களுக்காக உங்களோடு கூட பேசுவார் மட்டுமல்ல, அவர் உங்களுக்காகவும் பேசுவார் மட்டுமல்ல, நீங்க என்ன பேசணும் பேசுவார். அவர் பேசுகிறவர். ஆவியானவர் நிச்சயம் மறைபொருள்களை பேசுவார், ரகசியங்களை பேசுவார், எடுக்க வேண்டிய முடிவுகளை பேசுவார், தீர்மானங்களை பேசுவார், என்ன நடக்க போகிறது என்கிறதை பேசுவார், பதிலை பேசுவார், திறவுகோலை பேசுவார். அவர் உங்ககிட்ட பேசினார்னு வச்சுங்களேன், உங்களுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு உண்டாகும். அவர் உங்களோடு கூட இடைப்பட்டார்னு வச்சுங்களேன், நீங்களே என் ஆழ் மனசுல யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சியா, அதை சொன்ன உடனே என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் நீங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அது ஆவியானவருடைய செயல். அவர் பேசுகிறவர், உங்களோடு கூட பேசுவார். கவனிக்கிறீங்களா? உங்களோடு கூட பேசுறது மட்டும் இல்லை, உங்களுக்காக பேசுவார். நீங்க எப்படி பேசணும்னு போதிப்பார். எப்படி பேசலாம்? நல்லதை பேசணும். ஒரு சில வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் என்னோடு சேர்ந்து நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 25:11.
ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். பொற்பழங்களுக்கு சமானம். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை எப்படி இருக்கா? என்ன தட்டு? என்ன தட்டு? வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்கள். இன்னைக்கு ஒரு சிலருடைய வார்த்தையில் பார்த்தீங்கன்னா தகரத்தட்டில் வச்சு அழுகி போன பழம் மாதிரி இருக்குது. வாயை திறந்தாவே தகரத்தட்டில் வச்சு அழுகி போன பழம். ஏற்ற சமயத்தில், அதாவது தக்க சமயத்துக்கு தக்க வார்த்தையை சொல்லுதல் என்கிறது அது ஆவியானவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஞானம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை ஒன்றா இருக்கும், ஆனால் அவங்க பேசுறது வேறவா இருக்கும். சம்மந்தம் இல்லாத பேசிட்டு இருப்பாங்க. இவன் குடும்பத்தில் கஷ்டம்னு கூப்பிட்டுருப்பான் பேசுறதுக்கு. அந்த குடும்ப கஷ்டத்தை பேசுறதை விட்டுட்டு நான் சொல்கிறேன் கேள்வி, என் குடும்பத்தை பற்றி, உன் குடும்பத்தை பற்றி அரை மணி நேரம் பேசுவேன். அவன் உன்னை ஏன் தான் கூப்பிட்டணும் போயா அப்படின்றான். அவசியம் இல்லாதவைகளை, தேவையில்லாதவைகளை நிறைய நேரத்தில் நம்ம பேசுகிறோம். சூழ்நிலைக்கு ஏற்றவைகளை பேசாமல் ஏற்பில்லாதவைகளை பேசுகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனம், இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கவனிங்க, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை. ஒருத்தர் ரொம்ப இலைச்சி களைத்து வாழ்க்கையில சோர்ந்து துவண்டு போயிருக்கிறான்னு வச்சுங்களேன், அவன் என்ன வார்த்தையை சொன்னா அவனுக்கு பலன் உண்டாகும். ஒருத்தர் வியாதியாய் மருத்துவமனைக்கு வருகிறான்னா ஒரு சரியான மருத்துவர் என்ன மருந்து கொடுத்தா இவன் சரியாவான் அப்படின்றத கண்டுபிடிச்சு அவனுக்கு அதுக்கு தகுந்த மருந்தை கொடுத்தா அவன் சரியாயிருவான். வயிறு வலின்னு போனவனுக்கு தலைவலிக்கு மாத்திரை கொடுத்தா அது பெரிய தலைவலியா போயிடும். ஒரு சிலர் அப்படித்தான் கொடுக்குறாங்க. இங்க முகுந்தன் ஒரு டாக்டர் இருக்கிறார் காஞ்சிபுரத்தில், நானே ஃப்ரீ ஆடு கொடுக்குறேன். அந்த டாக்டர்கிட்ட மட்டும் தயவு செய்து யாரும் போகாதீங்க. ஏன்னா ஒரு வியாதிக்குன்னு போனால் அந்த வியாதிக்கு அவர் மருந்து கொடுக்க மாட்டார். அவர் பணம் சம்பாதிக்கிறது என்ன ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி வச்சுக்கிறாரு, அதெல்லாம் நம்ம கிட்ட கொடுத்துருவாரு. அப்போ டாக்டர்ஸ் நிறைய பேர் தவறு செய்கிறாங்க, தேவையில்லாத மருந்தை கொடுத்துட்றாங்க. ஒரு சிலர் சரியா செய்கிறாங்க, தேவையானத மருந்தை மட்டும்தான். அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே நமக்கு அவங்க தேவையில்லாத மருந்தே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பணம் சம்பாதிக்க போகிறது இல்லை, அதனால இதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா கொடுக்கவே மாட்டாங்க. அப்படியே ஒரு 2 நாள் படுக்க வச்சுட்டு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ கொரோனாவுக்கு போகிறாங்க, என்ன மருந்து கொடுக்குறாங்க? ஒருத்தர் சொல்றார் குளுக்கோஸ் போடுறாங்க. அதுவா கொரோனாக்கு மருந்து? சரி விடுங்க. இளைப்படைந்தவனுக்கு தகுந்த வார்த்தை. எப்படி ஒரு வியாதிஸ்தனுக்கு தகுந்த மருந்தோ அது போல இளைப்படைந்தவனுக்கு தகுந்த வார்த்தை. அதை சொல்ல எனக்கு ஏசாயா சொல்றார், எனக்கு கல்விமானின் நாவை அவர் தந்தார். நான் பெரிய ஞானி கிடையாது, அவர் எனக்கு அந்த கல்விமானின் நாவை தந்தார் அப்படின்னு. ஆனா எந்த கல்விமானை விடவும் ரொம்ப பெரியவர் நம்முடைய ஆண்டவர் ஆவியானவர். எந்த கல்விமானின் நாவை பார்க்கிலும் மிக வல்லமையான ஞானம் உள்ள தெளிவான நாவு பரிசுத்தாவியானுடைய நாவு. அவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் சமயத்துக்கு தகுந்த வார்த்தைகள், அதாவது வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பழங்கள், அப்படி போல தரமான வார்த்தைகளை, சரியான வார்த்தைகளை, தீர்வை வழங்குகிற வார்த்தைகளை பேசும்படிக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அப்ப ஆவியானவர் அவர் நம்மோடு பேசுகிறார், மாத்திரமல்ல நமக்காக பேசுகிறார், நம்மிலிருந்து பிறருக்காகவும் பேசுகிறார். அவர் பேசுகிறவர். அப்ப அவருடைய நேச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேசுகிறது தான் அவருடைய சுவாபம். அப்ப உங்க வாழ்க்கையில ஆவியானுடைய சத்தத்தை கேளுங்க. ஆவியானவர் என்ன பேசுறாருன்றத நிதானிங்க. உங்க மாம்சத்தின் சத்தம், உங்க யூகம் எல்லாம் ஆவியானவர் சத்தம் போடுறாரு நினைச்சுக்காதீங்க.
இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரியே பேசுனா ஆவியானவர் பேசுகிறாருன்னு நினச்சிக்காதீங்க. உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபத்தில் உட்கார்ந்து ஆவியானுடைய சத்தத்தை கேளுங்க. எப்படியான ஆவியானுடைய சத்தத்தை கேட்கறது, எப்படி அவர் என்கிட்ட பேசுகிறாருன்னு நான் உணருதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன். ஜெப நிலையில் கண்ணை மூடி உலகத்தெல்லாம் மறந்து கர்த்தரை மட்டும் மனசில் நினச்சி அவரை பாடி துதிச்சு வேத வசனங்களில் உங்கள் கவனத்தை செலுத்துனீங்கன்னா போதும், அவர் சத்தம் கேட்கும். நம்ம என்ன பண்ணுறதுன்னா கண்ணை திறக்கிறதே இல்லை, சோத்திரம் 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 அப்படி வேடிக்கை பார்க்குறதா, யார் போகிறாங்க யார் போகிறாங்கன்னு. ஜெபம்னு சொல்லிட்டு உட்காருவோம். உட்காந்துன்னு சோத்திரம் ஆண்டவரே என்னை காப்பாற்று, எங்கள் அப்பாவை காப்பாற்று, எங்கள் அம்மாவை காப்பாற்று, எங்கள் அக்காவை காப்பாற்று, எங்கள் அண்ணனை காப்பாற்று, தம்பி காப்பாற்று, எல்லாரையும் ஆசீர்வாதி ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதுதான் சத்தத்தை கேட்கிற ஜெபம். யோசித்து பாருங்க. அப்படி இல்லை, ஒரு ஆழமான ஜெப அனுபவத்துக்குள்ளே ஆண்டவரோடு கூட நீங்கள் வாழவும் ஐக்கியம் கொள்ளவும் பழக ஆரம்பிச்சிங்கன்னா அவர் உங்களோடு கூட பேசுறத நீங்கள் உங்களால் உணர முடியும். அது எப்படியா உணர முடியும்? நீங்கள் இதை விட்டு இதெல்லாம் வந்துட்டு உலகத்தை மறந்து கர்த்தரோடு கூட ஆழமாய் நெருங்கி உறவாடும் ஐக்கியம் கொள்ளும் ஆரம்பிங்க. அப்புறம் அவர் எப்படி பேசுறாரு, எப்படி சத்தம் கேட்குதுன்றத உணருவீங்க. அல்லேலூயா. அதனால ஆவியானவரின் அவசியம் என்னன்னா அவர் நம்மோடு கூட பேசுவார் மட்டுமல்ல, அவர் நமக்குள்ளிருந்து பேசுவார் மட்டுமல்ல, அவர் நம்மிலிருந்து பிறரை பலப்படுத்தும்படிக்கு பேசுவார். ஆமென். ஆகவே ஆவியானுடைய அவசியத்தை உணர்ந்து இயேசுவை விசுவாசித்தும் ஆவியானவரை பெறாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வீர்களே என்று சொன்னால் அவரோடு கூட நெருங்கி உறவாட பழகுங்கள். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நின்ற வண்ணமாக ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் மிகுந்த நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உம்மிடத்தில் வருகிறோம். இந்த மாலை நேரத்தில் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பேசுகிற ஆவியானவர் எங்களோடும் எங்களுக்குள்ளிருந்தும் எங்கள் மூலமாய் பிறரை பலப்படுத்தும் பேசுவீராக. உம்மோடு கூட ஆழமாய் உறவாட ஐக்கியம் கொள்ள கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே எங்களை நீ நடத்தும். இந்த உலகத்தில் இருக்கிற எதை விடவும் உம்மை பெரிதாய் நினைத்து நீரே எங்கள் எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம், கனப்படுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.